கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மிகச்சிறந்த ஒரு ஃபைனல் போட்டிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இரண்டு அணிகளுமே 2000ல விளையாண்டாங்க. ஸோ அப்போ சாம்பியனா இருந்தது நியூசிலாந்து. இந்த தடவை ரிவெஞ்ச் எடுக்க போறாங்களா? அட் த சேம் டைம் ரெண்டு டீமும் எப்படி இருக்காங்க? ஃபைனல்ல ஏதாவது பிளேயிங் 11ல மாற்றம் இருக்க போதா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவுடைய டாமினேஷன் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ துபாய் அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய எந்த கிரவுண்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, நாங்க ஆட போறோம், ஆனா பாகிஸ்தான் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே செப்பரேட் கிரவுண்டும் கிடைச்சது. அட் த சேம் டைம் இந்தியாவுடைய அட்டவணையில மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மேட்சுக்கும் நிறைய கேப் இருந்தது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அதனால பொறுமையா ரெஸ்ட் எடுத்து பிளேயர்ஸுக்கெல்லாம் பயங்கரமா வந்துட்டு ஒரு ரிலீஃப் கொடுத்து ஒவ்வொரு மேட்சும் ஆடினாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளா ஒவ்வொரு மேட்சும் பிளே பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபைனல் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் போராட்டம் அப்படிங்கிறது எங்க ட்ரெஸ் கலர்லயே இருக்கு, கருப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நியூசிலாந்து அணி பயங்கரமா போராடி வந்திருக்காங்க. அவங்களும் பியூர் டாமினேஷன். இந்தியா கூட கேவலமா தோக்கல அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும். கடைசி வரைக்கும் போராடினாங்க. இந்தியாவை 250லேயே ஈஸியா சுருட்டினது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி வின் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் அப்படிங்கிறதுனால தான் அவங்க தோத்தாங்க. இல்லைன்னா அந்த மேட்சும் கொஞ்சம் குரூசியல் மேட்சா இருந்திருக்கும். எனிவே ரெண்டு டீமுமே வெல் டிசர்வ் ஃபைனலுக்கு தகுதியான இரண்டு அணிகள்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ வர சண்டே உண்மையாலுமே சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம்னு கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பக்கம் எல்லாமே சின்ன பசங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்வெல், ஒரு கிளென் பிலிப்ஸ், ஒரு ரச்சின் ரவீந்திரா, ஸோ ஒரு சானர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சானர் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ், மற்ற எல்லாருமே பார்ட் டைம் பவுலர் மாதிரி தான். ஆனா இந்த பக்கம் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜட்டு, வருண் சக்கரவர்த்தின்னு பார்க்கும்போது அதை விட இந்த பக்கம் கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். அதே மாதிரி பேட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, கில்லு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியானுங்கிற மாதிரி கடப்பார சைடு. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டாப் 5 தான் பவர்ஃபுல். அதுக்கப்புறம் கீழே இருக்க எல்லாமே பார்ட் டைமர்ஸ். நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸோ நீங்க ஆரம்பத்தில் வில்லியன் சரியா ஃபார்ம்ல இல்லை, அவரை தூக்கினீங்கனாலே ஆல்மோஸ்ட் ப்ரெஷர் போடுவீங்க. அண்ட் ரச்சின், கேன் வில்லியம்சன் இங்க தூக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. டாம் லேத்தம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஒரு சூப்பரான செஞ்சுரி அடிச்சார் நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா மறுபடியும் ட்ரபிள் பண்றாரு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு கிளென் பிலிப்ஸ், ஒரு பிரேஸ்வெல், சானர் எல்லாமே பார்ட் டைம் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இனிஷியல் 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நியூசிலாந்துடைய கதை ஓவர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000ல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. 2000ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாம்பியன் ட்ராஃபி அடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொழந்து கட்டி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபைனலில் மோதுறாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2019ல செமி அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் எகைன் செமி அடிச்சாங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துக்கு நம்மளும் ரிவெஞ்ச் எடுக்கலாம். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கணும். சரி, ஓகே. ஃபைனலாக பிளேயிங் 11ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நியூசிலாந்துடைய டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸை சூப்பராக விளையாடுவாங்க. லைக் ஒரு வில்லியங் மட்டும் விட்டுருங்க, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், குறிப்பாக டேரியல் மிச்சல் அண்ட் டாம் லேத்தம் 4 பேருமே ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடுவாங்க. ஸோ அவங்க முதல் 10 ஓவர் தாண்டிட்டா இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை எப்படியோ விக்கெட் விடாமல் தாண்டிட்டாலோ இல்லை ஒரு விக்கெட் யாராவது போயிட்டா கூட ஸோ ஸ்பின்னர்ஸை ஈஸியாக ரொட்டேட் பண்ணி ரன் கேதர் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் 6, 4 இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீட்டாக ஒவ்வொரு சிங்கிளாக ரொட்டேட் பண்ணியே 30 ஓவருக்கு 180 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ரன்னாக அடிச்சு எடுத்துருவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய டீம் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. ஆனால் அதே ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக சூப்பராக ஸ்வீப் ஷாட் ஆடுறாங்க. ஸோ அது ஒன்று தான் அட்வான்டேஜ். ஸோ மற்ற பேட்ஸ்மேன் எல்லாமே வேற ஏதாவது ஷாட் ஆட போய் அவுட் ஆவாங்க. இவங்க ஸ்வீப் ஷாட்டில் நிறைய விக்கெட் விழுக வாய்ப்பு இருக்கு, LBW விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க. அதில் தான் நியூசிலாந்து கெட்டிக்காதர்கள்ங்கிறதுலாம் மாற்றமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்பின்னர்ஸ்ல யாரோ ஒருத்தரை வெளியில உட்கார வச்சுட்டு ஸோ அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் கண்டிப்பாக பிளேயிங் 11ல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா 4 ஸ்பின்னர் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா, ஸோ வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். இதுல யாரையும் டிராப் பண்ண முடியாது. அப்படியே டிராப் பண்ணி ஹர்ஷித் ராணாவை கொண்டு வர சொன்னா ஸோ நம்ம தமிழின் வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மற்ற ஸ்பின்னர்ஸ் 5 மேட்ச் ஆடி எடுத்த விக்கெட்டை 2 மேட்ச்ல 7 விக்கெட், 3 மேட்ச்ல 10 விக்கெட்டுங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி எல்லாம் சான்ஸே இல்லைங்க. அவர் ஆக்சுவலா பிளேயிங் லெவன்லேயே ஃபர்ஸ்ட் இல்லை, ஒரு 2வது மேட்ச் 3வது மேட்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனை முன்னாடியே எடுத்திருக்கலாமோ அப்படின்னு மாதிரி கூட ரோஹித் சர்மா ஃபீல் பண்ணாரு. ஸோ அதான் பண்ணியிருக்கணும். வருண் சக்கரவர்த்தி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. மேபி எடுத்து
எடுத்தா குல்தீப் யாதவ் எடுக்கணும். ஸோ அவரையும் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 90% சேம் 11ஓட போலாம். அப்படி இல்லைன்னா குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு ஹர்திக் ராணா உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க அக்ஷர் பட்டேல், ஜட்டு 2 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஸோ குல்தீப் யாதவ் சூப்பரா பவுலிங் போடுவாரு. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஒருத்தர் தான் டிராப் பண்ணி ஆகணும். ஸோ மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, முகமது சமி, ஹர்ஷித் ராணாங்கிற 3 ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்திங்கிற 3 ஸ்பின்னர். ஸோ இந்த காம்பினேஷனோட போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா சேம் 11ஓட போவாங்க. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் மாற்ற மாட்டாங்க. அவங்க கிட்ட வேற ஆப்ஷனும் கிடையாது. இதே மாதிரி தான் போவாங்க. மேபி ஒரு சான்ஸ் அவங்க எடுத்து பார்க்கலாம்னு யோசிச்சாங்கன்னா வில் யங்கை உட்கார வச்சுட்டு டெவான் கான்வே அந்த இடத்துல உட்கார வைக்கலாம். ஸோ மறுபடியும் டெவான் கான்வே பிளேயிங் 11 கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் அதுவே 6ஆம் இடம் தான் யோசிப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களும் 90% சேம் 11ஓட வரலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில் யங்குக்கு பதிலாக டெவான் கான்வே அப்படிங்கிறதா மாறும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லாம் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜி எல்லாம் நம்புறீங்களா? ஸோ அதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அது தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.